அன்புக்குரிய கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி குரு பார்வை செய்கிறார். என்னதான் இப்போ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து போட்டி பந்தயங்களில் சமாளித்து இப்போ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சமாளித்து வெற்றிகரமாக மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்குதுங்க. 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி, சூரியன், செவ்வாய் ஆகிய பாவகிரகங்களுடைய தொடர்புகள் வர காரணத்தினால பேச்சில் நிதானமும் கவனமும் கண்ணும் கருத்தும் தேவை. சுளீர்னு எதையும் பேசக்கூடாது. மற்றவங்களுக்கு புண்பட மனசு காயப்படுற மாதிரி எதையும் பேசக்கூடாது. எதையும் தெரிஞ்சது மாதிரி பேசக்கூடாது. உங்களுடைய அதாவது கணவனாக இருந்தால் கணவன் அல்லது மனைவி வர்க்கத்தாரோடு சில பிணக்குகளும் தேவையற்ற சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களை பற்றி எந்த விதமான விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் செய்ய வேண்டாம். அவங்கள பற்றி எந்த விதமான தேவையற்ற விமர்சனங்கள் எதுவும் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அவர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நல்லது. 5ல் குரு இருப்பதால் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். அந்த குரு பகவான் 9, 11 இந்த உங்களுடைய லக்கணத்தை பார்ப்பதால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். இப்போ எங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவும், பொருள் நிறைவேறும், பொருள் வரவுகளும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். உங்களுக்கு குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தகப்பன் வர்க்கத்தாரோடு ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கி அவைகள் சீராகும். தகப்பனுடைய முன்னேற்றம் வளர்ச்சியும் கூடும். உங்களுக்கு அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கல்வியில் நல்ல சிறந்த மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டு, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே அரசு ஊழியர்கள் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி எந்த ஒரு உயர் அதிகாரிகளையோ எவரை பற்றியும் தேவையற்ற விமர்சனங்கள் வேண்டாம். வாய் மற்றும் பணம் பத்திரம். வாயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், பணமும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கு பெரிய அளவுக்கு சிவியரான பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைங்க. இந்த குருவினுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு சகல பாக்கியம் உண்டு. கோயில் குளங்களுக்கு போய் பரிகாரம் செய்வது, வேற ஏதாவது தோஷ நிவர்த்திகளை செய்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் தாராளமாக செஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்குது. பணம் மற்றும் பேச்சு இது 2ஐயும் தவிர்த்து மீது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 28, 29 சந்திராஷ்டிரம். அந்த காலகட்டத்தில் வீண் மனக்குழப்பம் ஏற்படும். பயணங்களில் ஜாக்கிரதை. வெளியூர் பயணங்களை தவிர்க்கும். மற்றபடி மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. மிக்க நன்றி.